வர ரத்தப்போக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 20 to 30 ml. இதே ஒரு ஸ்கூல் காலேஜ் இப்போ தான் போகிறாங்க, இப்போ தான் பெரிய பொண்ணு ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு 15 to 20 ml தான் வரும். நான் ஏன் 100 ml தண்ணி ஊற்றுறேன்னா ரத்தத்தை விட தண்ணியோட அடர்த்தி வந்து கம்மி. ஸோ அதனால நான் 100 ml ரெண்டுத்துலேயுமே ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து மார்க்கெட்டில் சொல்கிறாங்களே இந்த இந்த நாப்கின்ல தானே சொல்கிறாங்க 8 hours தாங்கும், நைட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்களா, ஆடலாம் ஓடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், நீ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றுறேன். இது தாங்காது. தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு நேராக தான் ஊற்றுனேன். இதுலேயும் 100 ml தண்ணி ஊற்றுனேன். எவ்வளோ இருக்குது பாருங்க தண்ணி, தெரியுதுங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது. அப்போ காலையில் ஒரு பொண்ணு ஸ்கூல் காலேஜ் போகும்போது இல்லை வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு நாப்கின் மாற்றணும். எதுக்காகனா இதில் வந்து 2 ஹவர்ஸில் வந்து அந்த பிளட்டு நமக்கு வர ரத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் பாக்டீரியாவாக மாறிடும். ஒரு பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 106 பாக்டீரியாவாக உருமாற்றம் அடைஞ்சிடும். இது வந்து